அவங்க எங்களை ஒரு மனுஷியா கூட அவங்க மதிக்கல. எங்களை ஒரு மிஷினா பாக்குறாங்க. 24 hours நாங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க வருவாங்க, வாரத்துல 4 நாள் இங்கதான் இருப்பாங்க, 2 நாள் தான் அவங்க வீட்டுல இருப்பாங்க. நான் வர எனக்கு இதெல்லாம் ரெடியா இருக்கணும். ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா. டீ ரெடியா இருக்கணும், காஃபி ரெடியா இருக்கணும். நம்ம வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பணும். போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகுறேன். சார் அதுக்கு தானே சார் மருமக. கணவரை தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல. வீட்டுக்கார மட்டும் கிளம்பி நாத்தனார்ல எங்க சார் போறது? நீங்க 4 நாள் என் அம்மா வீட்டுக்கு வரீங்கன்னு கேக்குறாங்க. சார் நான் வரலன்னு சொன்ன எங்க அண்ணன் விட மாட்டான் சார். பிழைக்கிறதுக்கு என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். நாத்தனாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களும் 24 hours ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதா நம்ம மட்டும் வந்து இங்க சொகுசா உட்கார்ந்து சாப்பிடுறோமேன்னு சொல்லிட்டு? எனக்கு தெரிஞ்சதான் சார் நான் வரேன். அவங்க கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சதான் சார் வரேன். ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரேன். நீங்க எல்லாம் மாடு முக்கிய சாப்பிடுறீங்க. இப்ப நீங்க 4 நாள் வந்து உங்க அம்மா வீட்டுல இருக்க மாதிரி அவங்க 4 நாள் அவங்க அம்மா வீட்டுல போயிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அது எங்க அண்ணன் பிரச்சனை, அவங்க பிரச்சனை சார், என் பிரச்சனை இல்ல. அது 2 பேர்ல யாருன்னா வந்து சொல்ல வேண்டியதானே. நீங்க அப்பப்ப வந்து உட்காந்துக்கிற உங்க வீட்டு தேடி போன்னு சொல்ல வேண்டியதானே. ஒளிவு மறைவா தான் சொல்ல முடியும், அதுக்கு நேரா சொல்ல முடியுமா? ஒளிவு மறைவா சொல்லித்தான் இருக்கீங்க. இதை விட என்ன உங்களுக்கு இண்டிகேஷன் வேணும்? நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் சார், நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. நல்ல வேலை எங்க பொண்ணுங்க எதையும் உங்க வீட்டுல கொடுக்கல. போய் அண்ணன் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்போம், பக்கத்துல டிவி பாத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த டிவி வால்யூம் பாத்தீங்கன்னா 18, 19, 20 ரைஸ் ஆகும். ஆனா அது டிவி வால்யூம் ரைஸ் ஆகுது இல்ல, அவங்க பிபி ரைஸ் ஆகுது. வந்தாவே எங்க மாமியாருக்கு எனக்கு ஒரு வாரம் பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்ப நாங்க வராத சமயத்துல வீட்டுல பிரச்சனைகளே வரது இல்லையான்னு கேளுங்க. அது பிரச்சனை வந்துதான் நாங்க பாத்துப்போம், அந்த அளவுக்கு பெருசா போகாது. அப்ப பேசிட்டு இருப்போம், பக்கத்துல டிவி பாத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த டிவி வால்யூம் பாத்தீங்கன்னா 18, 19, 20 ரைஸ் ஆகும். ஆனா அது டிவி வால்யூம் ரைஸ் ஆகுது இல்ல, அவங்க பிபி ரைஸ் ஆகுது. வந்தாவே எங்க மாமியாருக்கு எனக்கு ஒரு வாரம் பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்ப நாங்க வராத சமயத்துல வீட்டுல பிரச்சனைகளே வரது இல்லையான்னு கேளுங்க. அது பிரச்சனை வந்துதான் நாங்க பாத்துப்போம், அந்த அளவுக்கு பெருசா போகாது. அப்ப நாங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு பெருசா தெரியுது. ஒரு தாய் வீட்டுல இருந்து என்ன செய்யணுமே எல்லாம் நான் செய்யறோமே, இருந்தாலும் இது செய்யல அதை செய்யல நீ என்ன சொன்னீங்களோ அவங்க அதை வந்து பிரச்சனை எல்லாம் ஒன்னால. எங்க வீட்ல என்னென்ன நடக்க போகுங்கிற ஃபுல் அப்டேட் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் தெரியுது உனக்கு. எங்க வீட்ல நாங்க எப்ப சாப்பிடுறோம், எப்ப குளிக்கிறோம், எப்ப தூங்குறோம், எங்க போறோம், என்ன வாங்குறோம், எல்லா அப்டேட்ஸும் அவங்களுக்கு தெரியும். எதுக்கு சார் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்? இந்த விவரம் தானா என் மூலதானா? எங்க அண்ணன் ஹீரோ, நீ ஹீரோயின். அதே இல்ல. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். உங்களுடைய பர்சனல் விஷயம் தலையிட்டோம்னா அது தப்பு. சாரி மச்சி. நீங்க தனி மனிதனை கல்யாணம் பண்ணல, ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு சகோதரனை நீங்க கல்யாணம் பண்றீங்க. நாங்க யாருமே வேண்டாம், நீங்க தான் வேணும். எந்த விதத்தை நீங்க முடிவெடுப்பீங்க?